நாயக்கர் கடப்பாறையை கொண்டு ரெட்டியார் கடப்பாறையை கொண்டு நாம் தமிழர் கட்சியை ஒன்றும் இல்லாமல் உடைச்சி தள்ளுவோம். கடப்பாறை கொண்டு எதனை உடைப்பது, யார் உடைப்பது என்ற கேவலமான நிலைமைக்கு போய்விட்டது. மாநிலங்களை மொழி வழியாக பிரித்து விட்டார்கள். எங்களுக்கு தமிழ்நாடு என்று மிச்சம் இருக்கும் ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மிச்சம் இருக்கும் பகுதியை கூட நாங்கள் தமிழர்கள் ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக அவர் ஒரு கட்சியை துவக்கி அரசியல் ரீதியாக ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சியை மிக அருமையாக வளர்த்து வருகிறார். எங்கிருந்தோ பிழைக்க வந்த 100 ஆண்டுகளாக இங்கிருந்த மண்ணின் மைந்தர்களான தமிழர்களின் நிலவளங்களை பிடுங்கி கொண்ட ஒரு கூட்டம் இவன் யார் வருவதற்கு, இவன் யார் எம்மை கேள்வி கேட்பதற்கு, இவன் யார் நாளை ஆட்சிக்கு வருவதற்கு என்று எதிர்த்து நிற்கிறது. அந்த சீமானை எப்படி தகர்ப்பது என்றுதான் இந்த சில்லறை தெலுங்கு திராவிடர்கள் குதிக்க துவங்கி இருக்கிறார். தமிழர்கள் தன்னுடைய சுயமரியாதை இழந்து சுயமரியாதை இயக்கத்தையே கட்டமைத்த திராவிடர்கள் தமிழர்களுக்கு மட்டும் அந்த சுயமரியாதையை இழக்கச் செய்து தங்களை ஆட்சியில் தக்க வைத்து கொண்டார்கள். இப்போது எவனுமே எந்த மகன், யார் மகன், எந்த மகன், யார் மகன் என்று கேள்வி கேட்பதில்லை. காரணம், எவனோ ஒருத்தன் ஆண்டு விட்டு போகிறான். பொங்கல் வருகிறது, பணம் தருகிறான். தேர்தல் வருகிறது, பணம் தருகிறான். அது போதும் அவனுக்கு. தமிழனை மொத்தமாக அழித்து விட்டார்கள். அந்த நாளிலே ஒரு இளைஞர் சிகரெட் பிடிக்கிறார் என்றால் ஒரு தெரிந்தவரோ மூத்தவரோ வீதியிலே வருகிறார் என்றால் அவர் சிகரெட்டை மறைத்து விடுவார். அவ்வளவு மரியாதையும் பண்பும் நிறைந்த மாநிலம் இது. இந்த மாநிலத்தை திரு மு கருணாநிதி என்ற கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தவுடன் குடியை கொண்டு வந்தார். ஏனென்றால் அவர் நன்றாக கணக்கு போட்டார். குடிதான் தமிழக மக்களை மதிமயங்கச் செய்து நம்மை எக்காலத்திலும் ஆட்சியில் இருக்க முடியும் வகை செய்யும் என்று தெளிவானார். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த தெலுங்கர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பதிவு ஒரு மேடையில் பேசியிருக்கார். என்னென்னா, நீ திராவிடர்னு யாரை சொல்கிற? இப்போ இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே தெலுங்கர்கள் தான். நாங்கள் நீ தெலுங்கர்கள்னு நீ நேருக்கு நேராக சொல்லு. நாங்கள் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க நாயக்கர் கடப்பாறையை கொண்டு ரெட்டியார் கடப்பாறையை கொண்டு நாம் தமிழர் கட்சியை ஒன்றும் இல்லாமல் உடைச்சி தள்ளுவோம். நீ எப்படி ஜெயிக்கிறன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவாலான பதிவு வெளியே வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசியல் என்பது மென்மையாக அடுத்து ஆட்சி செய்யும்போது மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ற கருத்துக்களுடைய தலைவர்கள் நிறைந்த அரசியலானது இன்று கடைசியில் கடப்பாறை கொண்டு எதனை உடைப்பது, யார் உடைப்பது என்ற கேவலமான நிலைமைக்கு போய்விட்டது. வருந்துவதற்கு உரியது. அதிலும் திரு சீமான் அவர்கள் குரலை ஒசத்தி பேசுகிறார். ஆனால் என்ன பேசுகிறார்? மாநிலங்களை மொழி வழியாக பிரித்து விட்டார்கள். எங்களுக்கு தமிழ்நாடு என்று மிச்சம் இருக்கும் ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மிச்சம் இருக்கும் பகுதியை கூட நாங்கள் தமிழர்கள் ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக அவர் ஒரு கட்சியை துவக்கி அரசியல் ரீதியாக ஜனநாயக முறைப்படி தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கும் சட்டமற்ற வரையறைக்குள்ளே ஒரு கட்சியை மிக அருமையாக வளர்த்து வருகிறார். காலம் பதில் சொல்லும் அதற்கு. அதை கூட பொறுத்து கொள்ள முடியாத
எங்கிருந்தோ பிழைக்க வந்த 100 ஆண்டுகளாக இங்கிருந்த மண்ணின் மைந்தர்களான தமிழர்களின் நிலவளங்களை பிடுங்கி கொண்ட ஒரு கூட்டம், இவன் யார் வருவதற்கு, இவன் யார் எம்மை கேள்வி கேட்பதற்கு, இவன் யார் நாளை ஆட்சிக்கு வருவதற்கு என்று எதிர்த்து நிற்கிறது. ஆனால் கடந்த 15 ஆண்டுகளில் சீமானின் வளர்ச்சி அபரிதமானது. உங்களுக்கே தெரியும், அவர் 8 விழுக்காடு வாக்குகளை எடுத்து விட்டார் என்று சொல்வது முறையா அல்லது பிரித்து விட்டார் என்று சொல்வது முறையா எனக்கு தெரியவில்லை. ஆனால் வளர்ந்து விட்டார் என்பது மறுக்க முடியாதது. அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை இந்த திராவிடர் என்று சொல்லப்படும் தெலுங்கு, மலையாள, கன்னட கூட்டத்திற்கு. சரி, ஏன் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால், அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை போல் ஒரு பொற்கால ஆட்சியை தந்திருந்தால் நாங்கள் கண்ணையும் காதையுமே மூடிக்கொண்டு அமைதியாக போயிருப்போம். ஆனால் அவர்கள் ஆதி காலத்து திட்டம் தமிழகத்தை கொள்ளையடிப்பது, அதை இன்று வரை மறுக்க முடியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டுதான் பொறுக்க முடியாமல் தமிழர்கள் கொதித்து எழுந்துவிட அதற்கு ஒரு தலைமை ஏற்க வந்திருப்பவர் சீமான். அந்த சீமானை எப்படி தாழ்ப்பது என்றுதான் இந்த சில்லறை தெலுங்கு திராவிடர்கள் குதிக்க துவங்கி இருக்கிறார்கள். இப்போ திராவிட கட்சி அப்படின்னாலே திமுகனாலே வாரிசு அரசியல், வாரிசு அரசியல்னாலே திமுகன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு. இப்போது அதனுடைய தலைமை மட்டும்தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா இல்லை. அது அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்களுடைய வாரிசுகளும் இப்போ கட்சிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நகைச்சுவையாக பதில் சொல்லி விடுகிறேன். சீமானுக்கு ஒரு மகன் இருக்கிறார். நாளை முதலமைச்சராக வருவாரா மாட்டாரா என்பது தெரியாது. கிண்டலுக்காக சொல்கிறேன். அதாவது அந்த காலத்திலேயே அரசு அமைப்பது என்பது தந்தைக்கு பின் மகன். காரணம், அந்த மகனுக்கு தான் நெளிவு சுழிவு தெரியும் என்பதால் அரசருக்கு பின் இளவரசர் அரசராக முடிசூட்டப்படுவார். காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அத்தகைய நிலைமை இல்லை. நீங்கள் பெரிய பெரிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மகன்களை நன்றாக படிக்க வைத்து பணிக்கு அனுப்பியிருப்பார்கள். அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. சிலர் திருமணமே செய்யவில்லை. உங்களுக்கு தெரியும், காமராஜர் ஐயா அவர்கள் திருமணமே செய்யவில்லை. அப்படி அவருக்கு அடுத்து வந்த பக்தவச்சலம் அவர்கள், அவரது மகள் சரோஜினி வரதப்பன், அருமையான சமுதாய தொண்டரை தவிர ஒருபோதும் அரசியலில் இவர்களைப் போல் இறங்கவில்லை. அரசியலில் இறங்க வேண்டிய அவசியமும் வரவில்லை. காரணம், காங்கிரஸ்காரர் ஒவ்வொருவரும் ஒரு தலைவர்கள். ஆனால் இன்று அப்படி அல்ல. திராவிடம் என்று வந்தவுடனே அவர்கள் தெளிவாகி விட்டார்கள். வராத வாய்ப்பு மீண்டும் நமக்கு வந்திருக்கிறது. இதை நாம் விட்டுவிட்டால் இந்த காலத்திலும் நாம் சம்பாதிக்க முடியாது. ஆகவே எனக்கு பின் என் மகன், என் மகனுக்கு பின் என் பேரன் என்று தெளிவாக கட்டமைத்து அதை நிறைவேற்றியும் விட்டார்கள். அது எப்படி முடியும்? இதெல்லாம் முடியாட்சி காலமா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லைதான். ஆனால் தமிழர்கள் தூங்கிவிட்டார்கள். 65 ஆண்டுகளாக நன்றாக தூங்கிவிட்டார்கள். எனக்கு நினைவு தெரிந்து தமிழ்நாடு ஒரு குடிகார மாநிலம் அல்ல. தமிழ்நாடு மிகச்சிறந்த ஆட்சிகளின் தலைவர்களை கண்ட நாடு. இங்கு அந்த நாளிலே ஒரு இளைஞர் சிகரெட் பிடிக்கிறார் என்றால், ஒரு தெரிந்தவரோ மூத்தவரோ வீதியிலே வருகிறார் என்றால் அவர் சிகரெட்டை மறைத்து விடுவார். அவ்வளவு மரியாதையும் பண்பும் நிறைந்த மாநிலம் இது. இந்த மாநிலத்தை திரு மு. கருணாநிதி என்ற கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தவுடன் குடியை கொண்டு வந்தார். ஏனென்றால் அவர் நன்றாக கணக்கு போட்டார். குடிதான் தமிழக மக்களை மதிமயங்கச் செய்து நம்மை எக்காலத்திலும் ஆட்சியில் இருக்க முடியும் வகை செய்யும் என்று தெளிவானார். அந்த நாளிலே யார் சாராயம் காய்ச்சினார்களோ எனக்கு தெரியாது.
எந்த சாதிக்காரன் காய்ச்சினானோ தெரியாது. இவர்களே கூட இருந்திருக்கலாம். அதில் விஷச்சாராயம் வந்து சில இடங்களில் 50 பேர், சில இடங்களில் 100 பேர் கூட இறந்தார்கள். நிறைய பேருக்கு கண் பார்வை போய்விட்டது. அந்த ஒற்றை காரணத்தை வைத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் மதுவை அறிமுகப்படுத்தினார் திரு மு. கருணாநிதி. சட்டசபையிலே கேள்வி கேட்கப்பட்டது. காமராஜரும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரும் நேரிலே சென்று கண்ணீர் விட்டு, வேண்டாம் கருணாநிதி, தலைமுறைகள் எல்லாம் மறந்துவிட்டன, குடியை மீண்டும் அறிமுகம் செய்யாதே என்றெல்லாம் கேட்டார்கள். கருணாநிதி வழக்கம்போல் குதர்க்கமாக பதில் சொல்லி அனுப்பிவிட்டார். நான் இதனை அப்படி செய்யவில்லை என்றால் கள்ளச்சாராயத்தினால் நூற்றுக்கணக்கானோர் செத்து விடுவார்களே என்று. ஆனால் அன்று முதல் இன்று வரை கணக்கெடுத்து பார்த்தீர்களேயானால் நூற்றுக்கணக்கில், லட்சக்கணக்கிலே தமிழர்கள் செத்து விட்டார்கள். வெறும் ஈரல் கெட்டு விட்டதனால் அல்ல, குடும்பங்களாக பாழாகிவிட்டன. மனைவி மீது சந்தேகம் கணவனுக்கு, குடித்து விட்டதனால் மனைவியை அடித்து கொன்று விடுகிறான். அந்த சாவும் இந்த கணக்கிலே தான் வர வேண்டும். பிள்ளைகள் படிக்க பணம் இல்லை, தந்தையிடம் கேட்டால் கோபம் வருகிறது தந்தைக்கு. ஏனென்றால் இவன் குடித்து விட்டு பணம் இல்லாமல் நிற்கிறான். பிள்ளைகளை அடித்து அவை செத்து விடுகின்றன. அந்த கணக்கும் இதில் தான் வர வேண்டும். நண்பனோடு குடிக்கப் போகிறான். அந்த நண்பனும் இவனும் குடித்தவுடன் 2 பேருக்குமே சிந்தை மாய்ந்து விட்டது. சண்டை வந்து விடுகிறது. ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். அதில் ஒருவன் இறந்து விடுகிறான். அந்த கணக்கும் இதிலே தான் வர வேண்டும். குடித்து விட்டு எத்தனையோ பெரிய இடத்து பிள்ளைகள் கார், மோட்டார் சைக்கிள் என்று போகிறார்கள். விபத்திலே அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அந்த கணக்கும் இந்த மருந்துவின் கணக்கில் தான் வர வேண்டும். இந்த மாதிரி கணக்கெடுத்தீர்களே ஆனால் லட்சக்கணக்கான தமிழர்கள் வாழ்விழந்து உயிரிழந்து போய்விட்டார்கள். அப்போ இதன் அடிப்படையாக இப்போது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதை திட்டமிட்டு இப்படி செய்ததனால் தமிழர்கள் தன்னுடைய சுயமரியாதை இழந்து, சுயமரியாதை இயக்கத்தையே கட்டமைத்த திராவிடர்கள் தமிழர்களுக்கு மட்டும் அந்த சுயமரியாதையை இழக்கச் செய்து தங்களை ஆட்சியில் தக்க வைத்து கொண்டார்கள். இப்போது எவனுமே எந்த மகன், யார் மகன், எந்த மகன், யார் மகன் என்று கேள்வி கேட்பதில்லை. காரணம், எவனோ ஒருத்தன் ஆண்டு விட்டு போகிறான். பொங்கல் வருகிறது, பணம் தருகிறான். தேர்தல் வருகிறது, பணம் தருகிறான். அது போதும் அவனுக்கு. தமிழனை மொத்தமாக அழித்து விட்டார்கள். இதனால் ஒரு பெரிய வருமானம், ஆளுக்கு ஒரு சாராய ஆலை வைத்திருக்கும் மந்திரிகள், திராவிட மந்திரிகள் அதை இழக்க இனிமேல் விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் திராவிடர் ஆட்சி தொடர வேண்டும். அப்படியானால் அவர்களுடைய மைந்தர்கள் பதவிக்கு வர வேண்டும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. வாரிசு அரசியல் ஒரு பக்கம், இவங்க தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நிரூபிக்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு பாலம்னு பேர் வச்சாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க மக்கள், பொதுமக்கள், தமிழ் தேசியவாதிகள், தமிழ் சார்ந்த எல்லாருமே அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி இப்போ வந்து சிறந்த நெல் சாகுபடிக்கான அந்த விவசாயிக்கு வந்து ஒரு விருது அறிவிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயணசாமி நாயுடு அந்த விருதுக்கு பேர். வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. உங்களுக்கே தெரியும், இந்த பேட்டியின் ஆரம்பத்திலேயே இந்த தமிழ்நாடு நாங்கள் தமிழர்கள் என்பதை வரையறுத்து சொல்லிவிட்டேன். இதற்கு மேலும் இப்படி தெலுங்கர்களின் பெயர்களை பாலத்திற்கோ நெல் விளைவிக்கும் விவசாயிகளுக்கோ சூட்டுவது என்பது பொருத்தமற்றது. நாராயணசாமி நாயுடு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விவசாய சங்க தலைவராக திகழ்ந்தார். அவர் காலத்திலே எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார்.
எம்ஜிஆர் உண்மையிலேயே நாராயணசாமி நாயுடுவை கண்டு நடுங்கினார் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர் ஒரு சொல் சொன்னால் விவசாய பெருங்குடி மக்கள் அதை கேட்டால் தஞ்சை பகுதி முழுவதும் அவர் சொன்ன பேச்சை கேட்டு அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்து விடும். அந்த அளவுக்கு ஒரு வீரியமிக்க விவசாய சங்க தலைவராக திகழ்ந்தார், மறுக்கவே முடியாது. ஆனால் அதற்காக அவர் பெயரை வைத்து ஒரு பரிசு கொடுப்பது என்பதோ அல்லது அவர் பெயரை வைத்து ஒரு விவசாயியை அடையாளப்படுத்துவதோ கூடாது. எத்தனையோ 100 தமிழ் விவசாயிகள் சங்க தலைவர்கள் இருக்கிறார்கள், மிக மிக அருமையாக. ஏன் நாராயணசாமி நாயுடு அவர்களை விட மிக மிக அதிகமாக நிறைய தொண்டு விவசாயத்துக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெயரிலே கொடுக்கலாம். இது என்னன்னு எனக்கு தோன்றுகிறது என்றால், ஒருவேளை இந்த திராவிடர் என்று சொல்ல தெலுங்கர் ஆட்சி இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டதோ, முடிவுக்கு வரப்போகிறதோ, அதனால் அவசரமாக அத்துணை விஷயங்களுக்கும் திராவிடர் அதாவது தெலுங்கர் பெயர்களை சூட்டி கொண்டிருக்கிறார்களோ என்பது போல் தோன்றுகிறது.